வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 5. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உகந்திகாவிற்கு எப்பொழுதுமே எதையுமே உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அதனாலேயே எந்தவித பயணத்தையும் அவளின் மந்திர சக்தி மூலமாகவே மேற்கொள்வது வழக்கம். எனினும் வழக்கத்திற்கு மாறாக அன்று குதிரை சவாரி செய்யலானாள் உகந்திகா. குதிரை சவாரியில் மந்திரம் மூலம் இடம்பெயர்வதைப் போல நிமிடத்தில் நினைத்த இடத்தை அடைந்துவிட முடியாது என்றாலும் குதிரை சவாரி செய்வதிலும் சில சலுகைகள் இருக்கத்தான் செய்தது. சுற்றுமுற்றிலும் கண் கவரும் இத்தகைய அழகான இயற்கை காட்சிகளை குதிரை சவாரியில் தான் அனுபவிக்க முடியும். அது மட்டுமின்றி மனம் பாரமாயிருக்கும் போது தென்றல் காற்று முகத்தில் மென்மையாய் தடவ, குதிரை சவாரி புண்பட்ட மனதிற்கு மருந்தாய் கூட அமைய, உற்ற துணையாக உயிர் தோழனும் பயணம் செய்தால் வேறு நிம்மதி ஏதும் வேண்டுமா என்ன? அவ்வப்போது அவளின் இதழ்களில் தோன்றிய மெல்லிய புன்னகையுடன் குதிரை மேல் அசைந்தாடி சென்றாள் உகந்திகா. சரி, இப்பொழுது உன் திட்டம் என்ன? நீண்டு கொண்டே சென்ற மௌனத்தை கலைத்தான் அதியன். அதியனின் கேள்வியின் பொருள் விளங்காமல் குழப்பத்துடன் ஒற்றை புருவத்தை கேள்வியாய் சுருக்கி அவனை நோக்கினாள் உகந்திகா. மர்மமாய் தோன்றிய சக்தியினால் உயிரிழந்த மற்றும் கொடூரமாய் பாதிக்கப்பட்ட முத்து நகர மக்களுக்கு உதவுவதற்காக அந்த பெயரில்லாத மலரை கவர்ந்து வர திட்டமிட்டோம். அதன் மூலம் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை காத்துவிடலாம் என்று எண்ணினோம். ஆனால் அதுதான் நடக்காமல் போய்விட்டது. இப்பொழுது என்ன செய்வதாய் உத்தேசம் என்று தன் கேள்வியை விளக்கினான் அதியன். அதியனின் கேள்வியில் குழம்பியிருந்த உகந்திகாவின் முகம் இருண்டது. மெலிதாய் தோள்களை குலுக்கிவிட்டு, என்னிடம் மாற்று திட்டம் எதுவும் இல்லை. முகத்தை லேசாக சிலுப்பி முகத்தில் வந்து விழுந்த கூந்தல் சுருள்களை பின் தள்ளினாள். அவர்களின் அந்த நிலைமையை பார்த்ததும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதற்கான வழிகளை தேடும் போதுதான் இந்த மலரை பற்றிய விவரம் தெரிந்தது. அதற்கான நேரமும் சேர்ந்து அமைந்துவிட அந்த மலரை அபகரிக்கலாம் என்று திட்டம் போட்டேன். இந்த மலரை அபகரிப்பது கடினம் என்று தெரிந்திருந்தாலும் அந்த மலர் மட்டும் கிடைத்துவிட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் உகந்திகாவின் குரல் தயங்கி தொடர்ந்தது. அவர்களுக்கு வேறு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று இனிமேல் தான் யோசிக்க வேண்டும். நல்ல வேளையாக நாம் அந்த மலரை கொண்டு வருகிறோம் என்று வாக்கு கொடுக்கவில்லை. இல்லையென்றால் அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றியது போல ஆகியிருக்கும் என்றால் கண்களில் தீவிரத்துடன். அதியனின் பார்வை தொலைதூரத்தில் தெளிந்த வானத்தின் மேல் ஒய்யாரமாய் நீந்திக் கொண்டிருந்த மேகங்களின் மேல் பாய்ந்தது. சின்ன சிரிப்புடன், என்னை பொறுத்தவரை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாக்கை விட நாம் நமக்கு கொடுக்கும் வாக்குதான் மிக மிக முக்கியம். எப்பாடுபட்டேனும் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நீ என்னிடம் அந்த முத்து நகர மக்களின் நிலையை கூறி அவர்களுக்கு உதவுவதற்காக உன் திட்டத்தை சொன்னாயோ, அன்றே அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்தே தீர வேண்டும் என்று நானும் முடிவு செய்துவிட்டேன் என்றான் லகுவாக. அவன் குரலில் தெரிந்த மென்மைக்கு மாறாக அவனது பிடிவாதத்தை அவனது அழுத்தமான உதடுகள் எடுத்துக்காட்டின. அவனின் வார்த்தைகளை ஆமோதித்தபடி, ஆமாம், மற்றவர்களின் தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் நினைத்த காரியம் எளிதில் நடந்திருக்கும். முத்து நகர மக்கள் அனைவரையும் நம்மால் காப்பாற்றவும் முடிந்திருக்கும் என்றால் எரிச்சல் கலந்த பெருமூச்சுடன். இப்பொழுது என்ன செய்வது என்று யோசனையுடன் அதியனின் முகத்தை பார்த்தவள் கண்கள் ஆவலில் மின்னியது. உன்னிடம் வேறு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? நிமிடத்தில் அவள் முகத்தில் இருந்த கவலையும் எரிச்சலும் மாறி உற்சாகமும் ஆவலும் அவளை தொற்றிக்கொண்டன. அதியன் தன் இடையிலிருந்த ஒரு சிறு சுருக்கு பையை அவளிடம் நீட்டினான். கண்களில் கேள்வியுடன் அந்த பையை வாங்கி பிரித்து பார்த்தவளின் கண்கள் அதன் உள்ளிருந்து ஒலிக்கத் தொடங்கிய மெல்லிய மெல்லிசையில் ஒளிரும் முத்துக்களைக் கண்டு வட்டமாய் விரிந்தன. அதியா, என்ன இது? பிரமிப்பில் அவளது குரல் கிரீச்சிட்டது. இவைகளுக்கு நான் இட்டுள்ள பெயர் மெல்லிசை முத்துக்கள். இவைகளைக் கொண்டு முத்துநகர மக்களுக்கு நாம் உதவலாம். பெயரில்லா மலர் போல அபரிவிதமான சக்தி இந்த முத்துக்களுக்கு இல்லாவிட்டாலும் இவற்றின் செயல்திறனும் அவ்வளவு குறைந்தது அல்ல. கடுமையான காயங்களை இவற்றால் குணப்படுத்த முடியாவிட்டாலும் பல பல ஆழமான காயங்களையும் நோய்களை குணப்படுத்த வல்லது இந்த முத்துக்கள் என்றான் அதியன். ஆனால் இது எப்போது செய்தாய் அதியா? இதை அவர்களிடம் கொடுப்பதற்காகத்தான் இன்று சந்தித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாயா என்றாள் ஆர்வத்துடன். கண்களில் மின்னல் பட்டு தெரிக்க, அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் என்றான். தலை சிரித்து கண்களால் சிரித்தான். அவனின் துருதுரு பார்வையில் உகந்திகாவின் கண்களில் ஆவல் மிக, அவள் வேறு ஏதேனும் காரணம் கேட்பதற்கு முன் அவனே அவளின் முந்தைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கலானான். நீ அவர்களுக்கு உதவுவதை பற்றி கூறிய நாளிலிருந்தே பல நூல்களை படித்து இவற்றை செய்யத் தொடங்கினேன். நீ ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதை பற்றி மட்டுமே உன் கவனம் இருக்கும். கடிவாளமிட்ட குதிரை போல என்றவனை முறைத்தாள் உகந்திகா. அவளின் முறைப்பை காணாதது போல, ஒருவேளை உன் திட்டம் தோற்றால் என்னவாகும்
என்ன செய்வது என்பதை பற்றி நீ யோசிக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியாதா? அதனால்தான் முன்னேற்பாடாக இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வைத்தேன். நான் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே வந்துவிட்டது என்றான் தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளும் பாவனையில். அதியனை பார்த்த உகந்திகாவின் விழிகளில் மெச்சுதலும் நன்றியும் ததும்பின. தான் யோசிக்காமல் விட்டதையும் யோசித்து அதற்கு தீர்வும் கண்ட தன் நண்பனின் வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டாள். இதே இடத்தில் வேறு யாரேனும் இருந்திருந்தால் அவளின் அதிக பிரசங்கித்தன திட்டத்தை பற்றி பேசி பேசியே அவளை ரணப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அதியனோ நினைக்கும் போதே அவளது மனம் அன்பில் விம்மியது. வியனுக்கு பின் அவள் மேல் முழு நம்பிக்கை வைத்திருப்பவன் என்றால் அது கண்டிப்பாய் அதியன் ஒருவன்தான். அவளின் தந்தைக்கு பாசத்தை பொங்கி வளர்க்கும் வழக்கமில்லாவிட்டாலும் அவளின் மேல் அவருக்கு அக்கறை உண்டு என்பது உகந்திகா அறிந்ததே. ஆனால் அந்த அக்கறையும் அடியோடு காணாமல் போக அவளை பார்க்கும் போதெல்லாம் பார்க்கக்கூடாத ஏதோ ஒன்றை பார்ப்பது போல மாறிய அவள் தந்தையின் மனமாற்றத்திற்கான காரணத்தை அவள் அறியாள். நேரடியாய் கேட்க துணிவின்றி மனதில் வெம்பிய நாட்கள் பல. வியனின் பிரிவும் ஒருபுறம் கடுமையாய் தாக்க மனதில் இருந்த அனைத்து தைரியத்தையும் கூட்டி அவள் தந்தையிடமே காரணமும் கேட்டாள். பழைய நினைவுதான் என்றாலும் அன்று அனுபவித்த வலிக்கு சிறிதும் குறையாமல் இன்றும் அவளுக்கு மனம் ரணமாய் வலித்தது. தந்தையே, நான் குருகுலத்தில் நடந்த வாள்பயிற்சியில் முதலிடம் பெற்றிருக்கிறேன். சந்தோஷமும் தயக்கமுமாய் கையில் இருந்த பரிசு பொட்டலத்துடன் தன் தந்தை அருகே நெருங்கினாள். தள்ளினில் ஆங்காரமாய் அந்த அறையுடன் சேர்ந்து அவளது உடலும் அதிர்ந்தது. அவளின் தந்தை முன்பும் கட்டியணைத்து அவளை கொஞ்சியது இல்லை என்றாலும் அவளின் சிறு சிறு வெற்றிகளில் அவரின் கண்களில் ஒரு சிறு சந்தோஷம் தோன்றும். இன்றோ ஆக்ரோஷமும் அருவருப்பும் தான் மண்டியிருந்தது அவரது கண்களில். தான் செய்த தவறுதான் என்ன என்பது அறியாமல், தந்தையே, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? அறியாமல் நான் செய்த பிழைக்கு என்னை பொறுத்தருளுங்கள். என்ன தவறு என்று சொன்னால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் வார்த்தைகள் குளற ஏக்கத்தோடு அவளின் தந்தையை நோக்கினாள் உகந்திகா. கண்களில் கடுமையுற, இதழ்களில் வெறுப்பு உமிழ, அவளை பார்த்த விழிகளில் தீப்பொறி ஒன்றுதான் பறக்கவில்லை. கண்களால் ஒருவரை கொல்ல முடியுமென்றால் அவளை ஒருமுறை அல்ல பலமுறை என்றோ அவர் அவளை கொன்று எரித்திருப்பார். அப்படி என்ன தவறு செய்தேன்? வியன் போனதிலிருந்து எதிலுமே பிடிப்பில்லாமல் வாழும் நான் அவர் மனம் நோகும்படி எதை செய்திருக்கவும் வாய்ப்பில்லையே. உருளையாய் ஒரு பந்து அடைக்க, அப்பா! உகந்திகாவின் குரல் திக்கியது. கன்னத்தினோரம் நாடி துடிக்க, உனக்கென்று உன் கன்னிமாடம் இருக்கும்போது இங்கு ஏன் வந்தாய்? இங்கு வரக்கூடாது என்று எத்தனை முறை கூறுவது? இதற்கு மேல் உன்னை என் கண்ணெதிரே பார்த்தேன் என்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இனிமேல் குருகுலத்தில் இருந்தே படித்துக்கொள். உன் படிப்பு முடிந்த பின் உனக்கென்று ஒரு அரண்மனை ஏற்பாடு செய்கிறேன். அங்கேயே இரு. ஏதேனும் தேவை என்றால் என் காவலாளியிடம் சொல்லி அனுப்பு. கைமுஷ்டி இறுக கடித்த பற்களினிடையே வார்த்தைகளை காரி துப்பினார். ஒரு வரட்டு புன்னகையுடன் அவளின் தந்தையை பார்த்த பார்வையில் முன்பு இருந்த ஏக்கமோ தவிப்போ இல்லை. அதற்கு மேல் அங்கு நிற்கும் ஒவ்வொரு நொடியும் தீயில் விழுந்த புழுவாய் துடிக்க, தந்தையிடம் விடைபெறும் எண்ணம் கூட இல்லாமல் அங்கிருந்து மறைந்தே போனாள். அதுதான் அவள் தந்தையை சந்தித்த கடைசி முறையும் கூட. ஆங்காங்கே அவரை சந்திக்க நேர்ந்த போதும் அவரின் எதிர்வரும் அளவிற்கு அவள் மானம் கெட்டவள் அல்ல. அடுத்து வியன். வியனின் நினைப்பில் அவளின் உதடுகள் ஏளனமாய் வளைந்தது. அவளின் தந்தை அவளை பேசிக் கொன்றார் என்றால் வியன் பேசாமலேயே கொன்றான். ஒரே சமயத்தில் பெற்றவனும் தனக்கு உறுதுணையாய் இருந்தவன் இருக்கப் போகிறவன் என்று எண்ணிய வியனும் காரணம் எதுவுமே கூறாமல் அவளிடம் பாராமுகம் காட்டி அவளிடம் விளக்க வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் கூட இல்லாமல் அவளை தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்றபோது அவளுக்கு துணையாய் இருந்தது அதியன் ஒருவன்தான். ஒற்றை பிள்ளையாய் இருந்தாலும் பிறந்த பொழுதே தாயின்றி எடுப்பார் கைப்பிள்ளையாக வளர்ந்ததால் என்னவோ அடுத்தவரிடம் பழகுவது உகந்திகாவிற்கு எளிதாக வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் உலகம் அவள் தந்தை வியன் என்றுதான் என்றுமே சுற்றி கொண்டிருந்தது. நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு என்பது போல ஒரு தடவைக்கு 2 தடவை சூடுபட்ட பின் மீண்டும் சூடுபட அவள் ஒன்றும் முட்டாள் அல்ல. நட்பாய் வந்தவர்களை விரட்டி அடிப்பது ஒன்றும் உகந்திகாவிற்கு கடினமான காரியமாக இல்லை. ஆனால் எத்தனை முறை விரட்டியும் ஒதுங்கி போன பின்னும் நிழல் போல அவளை தொடர்ந்தது அதியன் ஒருவன்தான். சிறுவயதில் பழகியதால் அவளின் உண்மை குணம் அறிந்தவன் என்பதால் என்னவோ எவ்வளவு சுடுமுகம் காட்டியும் அவளை விட்டு அவன் விலகுவதாயில்லை. எதையும் பார்க்காமல் ஒரு அரணாக இன்றும் அவளுக்கு துணை நிற்பவன் அவன் ஒருவன்தான். அதியன் அவனின் குடும்பத்தாலும் பெரியவர்களாலும் சோம்பேறி, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒதுக்கப்பட்டவன். அவளோ குடும்பம் என்று நினைத்தவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவள். அதனால் என்னவோ இருவருக்கும் நன்றாகவே ஒத்துப்போனது. ஆனாலும் உகந்திகாவின் மனதில் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருந்தது. அவளுக்கு அவன் ஒரு உயிர்த்தோழன்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவள் அவனுக்கு ஒரு நல்ல தோழியா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், வியனின் திடீர் பிரிவிற்கு பின் யாரிடமும் முழு நம்பிக்கையோ
கண்மூடித்தனமான அன்பு வைப்பதோ உகந்திகாவால் நடவாத காரியமாகவே ஆகிவிட்டது. ஏன் அதற்கு பயந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை வருடங்களுக்குப் பிறகு அதியனின் அன்பு அவள் தன்னை சுற்றி கட்டி வைத்திருந்த மதில் சுவர்களை ஓரளவு உடைத்த போதும் அவளால் பழைய உகந்திகாவாக முடியவில்லை. இந்த தருணம் வரை எவ்வளவு பழகியிருந்தாலும் சற்று விலகி நின்றேதான் இருந்தாள் அவள். இது அதியன் அறியாததல்ல. ஆனாலும் ஒரு சிறு முணுமுணுப்பு கூட இல்லாமல் அவளுக்கு பக்கத்துணையாக இருக்கிறான் அதியன். அவனுக்கு ஏற்ற தோழியாக தான் இல்லை என்று அவனின் சார்பில் பலமுறை வேதனைப்பட்டிருக்கிறாள். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நண்பன் கிடைப்பதற்கு அவள் பெரும் பாக்கியமே பண்ணியிருக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அவளால் அவளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அவள் வாங்கிய வடுக்கள் ஆழமாய் பசுமையாய் மனதில் இருக்க மீண்டும் ஒருமுறை நம்பி ஏமாறும் தைரியம் அவளுக்கு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவளுக்கு வெகு நிச்சயமாய் தெரியும். இந்த உலகில் அவளின் தந்தை வியனுக்கு அடுத்தபடியாக யாருக்கேனும் கணநேர சிந்தனை கூட இல்லாமல் அவளின் உயிரை தியாகம் செய்ய முடியுமென்றால் அது அதியனுக்காக மட்டும்தான். இன்னும் ஒன்றை அவள் சர்வ நிச்சயமாய் தெரிந்து வைத்திருந்தாள். அது நாளை அவளுக்கு என்ன நடந்தாலும், அவள் என்னவாக நேர்ந்தாலும், இந்த உலகங்கள் அனைத்தும் அவளை கிட்டவள் என்று கூறினாலும், யார் அவள் பக்கம் இருக்கிறார்களோ இல்லையோ, அவளது அருகில் அவளுக்கு துணையாக கண்டிப்பாக அதியன் இருப்பான். கண்களில் கண்ணீர் மல்க அவளின் கண்ணீரை அவனின் பார்வையிலிருந்து மறைத்தபடி உதட்டில் புன்னகை தவள, மிக்க நன்றி அதியா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நீ எப்படி செய்தாய்? உகந்திகாவின் தோலை ஆறுதலாக தட்டி அவளின் கண்ணீரையும் கட்டிய குரலையும் கவனியாதவன் போல, அதனால்தான் நீயும் நானும் ஒரு சரியான அணி. நீ எடுத்த காரியத்திலேயே குறியாயிருப்பாய். அதை எப்படி நடத்துவது என்பதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கும். ஆனால் நான் அந்த திட்டம் ஒருவேளை அசந்தர்ப்பவசத்தால் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கும் ரகம். இப்படி ஒரு ஜோடி எங்கேயாவது பார்க்க முடியுமா என்றான் குறும்பு பார்வையுடன் கர்வமாக. அவளை சிரிக்க வைக்கும் முயற்சி அறிந்து அவனின் எண்ணம் போலவே அவனுடன் இணைந்து நகைக்கவும் செய்தாள். சரி சரி, இதை எப்படி செய்தாய்? அதை சொல்லவே இல்லையே என்று கேட்டால் கண்களில் ஆர்வம் பொங்க. புருவத்தை சுருக்கி அவளை விசித்திரமாய் பார்த்தான். என்ன உகந்திகா, தெரியாதது போல கேட்கிறாய்? எங்கள் அரண்மனையின் ஏடகம் வெறும் பார்வைக்கென்று நினைத்தாயா? அங்கு இல்லாத ஏடுகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் தடை செய்யப்பட்ட பகுதியை நீ பார்க்க வேண்டுமே. பார்க்க கண்ணிரண்டு பத்தவே பத்தாது. நாம் குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றான் விழிவிரித்து. அப்படியென்றால் நீ தடை செய்யப்பட்ட பகுதியிலிருந்துதான் இதை செய்யும் வித்தையை கற்றுக்கொண்டாயா? ஒரு தடவையாவது என்னை அங்கு அழைத்து சென்றே ஆக வேண்டும். உரிமையுடன் அவனிடம் ஆணையிட்டாள் உகந்திகா. கண்டிப்பாய் என்று கூறியவன், உகந்திகா, நாம் கடற்கரையை அடைந்து விட்டோம். முதலில் நாம் அவர்களை போய் சந்திப்போம் என்று கூறிவிட்டு இருவரும் குதிரையை விட்டு இறங்கி கரையின் அருகிலிருந்த மரத்தில் குதிரையை கட்டிவிட்டு கடற்கரையை நோக்கி நடந்தனர். அவர்களின் வருகையை உணர்ந்தது போல நீருக்கடியில் இருந்து மீனின் உருவத்தில் ஒரு சிறிய படகு மேலெழும்பி அவர்களின் அருகில் வந்து நின்றது. சிப்பி, பவளம் மற்றும் வைரங்களால் ஆகிய கதவை திறந்து அவர்களின் வருகைக்காக காத்து நின்றது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் தானாகவே கதவுகள் மூடிக்கொள்ள மீண்டும் தண்ணீருக்குள் வந்த இடம் தெரியாமல் அமிழ்ந்தது அந்த படகு. நீருக்குள் மறைந்த அடுத்த நிமிடம் அதன் வெளிப்புற தோற்றம் கண்ணாடி போல மாறியது. பலமுறை பயணம் செய்திருந்த போதும் இந்த கண்ணாடி படகில் பயணம் செய்வதில் உகந்திகாவிற்கு ஒரு அலாதி பிரியம். எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து ரசிப்பதற்கு என்று ஏதேனும் கண்டுபிடித்து குதூகலிக்கும் உகந்திகாவை விசித்திரமாக பார்த்துவிட்டு அலட்சியமாக தோலை குலுக்கினான் அதியன். வேடிக்கை பார்ப்பதைத் தவிர இந்த படகில் வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதால் அதியனுக்கு இந்த படகு சவாரி அவ்வளவாக பிடிக்காது. ஆனால் கடல் ராஜ்யத்திற்கு செல்வதற்கு இருக்கும் மார்க்கம் இது ஒன்று என்பதால் வேறு வழியின்றி ஒரு ஏட்டை எடுத்து படித்தபடி பயணத்தை உகந்திகாவுடன் தொடர்ந்தான். ஒவ்வொரு பயணத்திலும் ஏதோ ஒன்று புதிதாய் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்பது உகந்திகா அவளுக்கு அவளே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சட்டம். அது புதுவிதமான தாவரமாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அல்லது அவர்களின் பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியதும் வியன்தான். அனைத்து உலகங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளை வலியுறுத்தியவனும் அவன்தான். புத்தகத்தை மட்டும் படித்தால் போதாது, படித்ததை கண்ணால் கண்டு கருத்தால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு புகட்டியவனும் அவன்தான். ஏன், இந்த கடல் உலகத்திற்கு அவளை கூட்டி வந்ததும் அவனேதான். கடலரசனிடம் அறிமுகப்படுத்தியதும் அவனேதான். ஆவலில் பளபளத்த கண்களும் குழந்தைத்தனம் மாறாத அந்த இளம்பெண்ணை பார்த்தவுடன் கடலரசனுக்கும் அவளை மிகவும் பிடித்துவிட்டது. அதற்கு மேல் வியனின் அன்பும் பெருமையும் கலந்த சிபாரிசு வேறு. அவர்களில் ஒருவராகவே அவளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனலாம். அவர்களின் ராஜ்யத்திற்குள் வருவதற்கு மட்டுமல்ல, அங்கு தங்குவதற்கு என்று அரசனின் ஆணைப்படி அவளுக்கென்று ஒரு தனி அரண்மனையே அவளுக்காக உருவாக்கப்பட்டது.
மனதில் மூண்ட வியனின் எண்ணங்களை புறம் தள்ளிவிட்டு அவளது கண்கள் அங்கு மனமலர்ந்த புன்னகையுடன் வரவேற்ற கடற்கன்னிகள் மேலும் கடல் குதிரைகளின் மேலும் திரும்பியது. இயல்பிலேயே கடல் மக்கள் மிகவும் அமைதியானவர்கள், நட்பான மனிதர்களும் கூட. அவர்களை சீண்டாதவரை அடுத்தவர் வம்புக்கு செல்லாத சாந்தமான மக்கள். மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளந்தியான அவர்களுடன் பழகுவது உகந்திகாவிற்கு எளிதாயிருந்தது. காலப்போக்கில் அவளது உதவும் குணமும் அனைவரையும் சமமாய் நடத்தும் பரந்த குணமும் அவளுக்கென்று ஒரு தனியிடத்தை கடலரசனிடமும் கடல் மக்களிடமும் வாங்கிக் கொடுத்தது. அவளுடன் நிழலாய் வந்த அதியனும் எளிதில் அவர்களுடன் இணைந்து கொண்டான். நேரம் போனதே தெரியாமல் இயற்கையை ரசித்துக் கொண்டே சென்றதில் சில நிமிடங்களில் முத்துநகரத்தை அடைந்தனர். அந்த படகு மட்டும் இல்லையென்றால் கடல் உலகிற்குள் வருவது அவ்வளவு எளிதல்ல. அதைவிட பயங்கரம் வழிதவறிப்போய் கடல் காவலர்களால் பிடிக்கப்படுவதும் உண்டு. அதைவிட கொடூரம் கடல் அரக்கர்களிடம் அகப்பட்டு உயிரிழக்கும் அபாயமும் அதிகம் உண்டு. முத்துநகர கிராமத்தை அடைந்த மறுகணம் உகந்திகாவும் அதியனும் ஓட்டமும் நடையுமாக அந்த கிராமத் தலைவரின் இல்லத்திற்கு விரைந்தனர். கடந்த மாதம் அவர்கள் வந்தபோது எப்பொழுதும் சாந்தமும் சிரிப்புமாக இருக்கும் அவரது வதனம் வாடிச் சுருங்கியிருந்தது. அன்றைய நினைவில் உகந்திகாவின் முகம் தாமரை மொட்டாய் கூம்பியது. ஐயா, என்னவாயிற்று? பதற்றத்துடன் கிராமத் தலைவரை நெருங்கினாள். ஒன்றுமில்லை மகளே, ஒன்றுமில்லை மகளே. பயன என்று அவரின் கவலையை மறைக்க முயன்றவரை கைகளை பற்றி, நானும் இந்த உலகத்தில் ஒரு அங்கம் என்றுதான் இதுவரை எண்ணி வந்திருக்கிறேன், என்னவென்று சொல்லுங்கள் என்றால் அழுத்தத்துடன். சிறு இடைவெளிக்கு பின் போன வாரம் முத்துநகரம் முழுவதும் ஒரு மர்ம புகை பரவியது. திடீரென்று தோன்றிய அந்த புகைக்கான காரணம் இதுவரை எங்களால் அறிய முடியவில்லை. அந்த புகையின் காரணமாக பாதி கிராமமே மயானமாகிவிட்டது. கிராம மக்கள் பலர் மரணப்படுக்கையில் இருக்கின்றனர். இன்னும் பலர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றனர் என்றார் கவலை தோய்ந்த குரலில். நம் கடல் மன்னரிடம் பேசினீர்களா? நான் இப்பொழுதே அவரை பார்க்கச் செல்கிறேன் என்றவளை அவரின் குரல் தடுத்தது. நம் அரசர் ஏற்கனவே அதிகாரிகளை உதவிக்கு அனுப்பியிருக்கிறார் என்றார். பின் என்ன கவலை ஐயா என்ற அதியனை நோக்கியவரின் கண்கள் கலங்கின. தம்பி, நம் கிராமத்தின் பாதி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்த உதவி அதில் பாதி பேருக்கு கூட பற்றாது என்றவர், அதுவுமின்றி இந்த புகையினால் ஏற்பட்ட காயங்களுக்கும் நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிப்பதை உடனடியாக செய்ய முடியாதல்லவா? கிராமத் தலைவரின் வார்த்தைகள் நியாயம் என்றாலும் உகந்திகா கடல் மன்னனையும் பார்த்து பேசத்தான் செய்தாள். இதில் அரசர் மேலோ அதிகாரிகள் மேலோ எந்த தவறுமே இல்லை. திடீரென்று தோன்றிய இந்த புதுவித நோய்க்கு உடனடியாக மருந்து தயாரிப்பது அவ்வளவு எளிதல்ல. உகந்திகாவின் எண்ண ஓட்டத்தை அவர்களின் வருகையை பறைசாற்றிய முரசின் ஒலி கலைத்தது. உகந்திகா மற்றும் அதியனின் வருகையை பறைசாற்றியதும் அவர்களை வரவேற்க கிராமத் தலைவரே நுழைவாயிலுக்கு மலர்ந்த முகத்துடன் வந்தார். வியனுக்கென்று தனி மதிப்பும் மரியாதையும் கடல் மக்களிடம் இருந்தபோதும் கடந்த சில வருடங்களாக அவர்களுக்கென்று தனி பெயரையும் மரியாதையையும் பெற்றிருந்தனர் உகந்திகாவும் அதியனும். வாருங்கள் வாருங்கள், என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி! எப்படி இருக்கிறீர்கள்? வீட்டில் அனைவரும் நலமா? முகத்தில் சின்னதாய் ஒரு சோகம் கூட இல்லாமல் வாய் நிறைந்த புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார் அந்த பெரியவர். பெரியவரின் முகத்தில் தோன்றிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கண்ட இருவரும் ஒருவரை ஒருவர் கேள்வியுடன் பார்த்து கொண்டனர். ஒரு சிறு துளி கவலையின் அறிகுறி கூட அவர் முகத்தில் தெரியவில்லை. நாங்கள் நலமையா. இப்பொழுது நம் கிராமத்தின் நிலைமை எவ்வாறு உள்ளது? மர்ம புகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்தை கண்டுபிடித்தாயிற்றா? ஆர்வமும் குழப்பமுமாய் அந்த பெரியவரை பார்த்தால் உகந்திகா. ஓ, அதுவா? அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மந்திர உலகின் தளபதியிடமிருந்து கிடைத்த உதவியினால் நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை முடிந்தவரை காப்பாற்றிவிட்டோம். அதிகபட்சம் இன்னும் ஓரிரு வாரங்களில் நம் கிராமம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். வார்த்தைகளில் நன்றி ததும்ப நன்றி தழுதழுத்த குரலில் குரல் கம்ம பதிலளித்தார். கண்களில் சந்தேக சாயை படர ஓரவெளியில் உகந்திகாவை பார்த்தவாறு, எங்கள் உலகின் தளபதியா? யார் என்று கேட்டான் அதியன். அதியனின் கூரிய பார்வையை தவிர்த்து தயங்கிய குரலில், தம்பி, அவர் செய்த உதவியை விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் என்றார் இழுத்தபடி. நீங்கள் கூறும் அந்த தளபதி வியனா என்று கேட்டால் வெறுமை கலந்த பிசிறற்ற குரலில். அவளின் நேரடி கேள்வியில் ஒரு கணம் தடுமாறிய பெரியவர் சில யோசனைக்கு பின் ஆம் என்று தலையாட்டி ஒரு பதற்றத்துடன் ஒப்புக்கொண்டார். கவலை வேண்டாம் ஐயா, அவர் எங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்தான். இதை நாங்கள் வேறு யாரிடமும் கூறமாட்டோம் என்று உறுதியளித்தாள். லேசாக புருவம் சுருங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் சில மருந்துகளை கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது அதற்கு தேவை இருக்குமா? அதியனை பார்த்தபடி அந்த பெரியவரை கேட்டாள். அற்புதம், அதி அற்புதம் மகளே. எந்த உதவியையும் மறுக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. மிகவும் மிகவும் நன்றி. உங்கள் மூவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் கிராமம் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் எங்களை கேளுங்கள். உங்களுக்கு எங்களாலான உதவியை செய்ய சித்தமாக இருக்கிறோம். உகந்தியாவிடமிருந்து அந்த முத்துக்களை பெற்றுக்கொண்டு அந்த கிராமத்தின் விசேஷ பானத்தை வழங்கினார் அந்த பெரியவர். பின்னர் சிறிது நேரம் நாட்டு நடப்புகளையும்
இதர விஷயங்களையும் பேசிய பின்னர் உகந்திகாவும் அதியனும் பெரியவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு மீன்படகின் மூலம் உகந்திகாவின் கடல் நாட்டின் தலைநகரில் உள்ள அவளது அரண்மனைக்கு பயணத்தை தொடங்கினர். படகின் வெளிப்புறத்தை யார் கண்களுக்கும் தெரியாதது போல மாற்றிவிட்டு படகின் பாதுகாப்பு கவசத்தை அதிகப்படுத்திவிட்டு யோசனையுடன் விட்டத்தை விரித்துக் கொண்டிருந்த உகந்திகாவின் அருகில் வந்து அமர்ந்தான் அதியன். என்ன யோசிக்கிறாய் உகந்திகா? கண்களில் குழப்பம் சூழ உச்சியில் ஏறி நின்ற புருவத்துடன் அதியனை ஏறிட்டு பார்த்தாள். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பெயரில்லா மலரை நாம் அபகரிப்பதற்கான காரணம் அவருக்கு தெரிந்திருக்கும் போல. அப்படியென்றால் நம்மிடம் ஏன் அதை சொல்லவில்லை? அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதற்கான ஏற்பாட்டை நான் செய்துவிட்டேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. தவிப்புடன் அவனை பார்த்தாள் உகந்திகா. ஒருவேளை உனக்கு தெரிய வேண்டாம் என்று எண்ணியிருக்கலாம் என்றான் ஒரு அலட்சிய முறுவலுடன். ஏன்? ஏதோ அதியனுக்கு அவளின் கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தும் அவளிடம் கூறாதது போல காட்டமாய் வந்து விழுந்தது உகந்திகாவின் கேள்வி. அதியனின் கேலிப்பார்வையில் குரலை தாழ்த்தி, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. மனம் விட்டு பேசினால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். பின் ஏன் பேச மறுக்கிறார் என்றால் குற்றம் சாட்டும் குரலில். கண்கள் இடுங்க அவளை பார்த்து, நீ கேட்பது முத்துநகர மக்களுக்கு வியன் செய்த உதவியை பற்றியா அல்லது உன்னை விட்டுச் சென்ற காரணத்தையா என்றான் அதியன். ஒரு சலிப்புடன் இரண்டையும் தான் என்றாள் எரிச்சலுடன். என் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில், இன்னும் நேரம் வரவில்லை. சரியான நேரத்தில் நானே உன்னை தேடி வருவேன். இது ஒரு பதிலா? தலையை கையில் ஏந்தியவாறு என்ன காரணமாக இருக்கும் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. கரிசனத்துடன் அவளை பார்த்து கொண்டே, வியனுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படியிருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறதல்லவா? யோசனை சொன்னான். வியனுக்கு நண்பர் என்று எவரையுமே நான் பார்த்ததில்லை. நெருங்கிய நபர் என்றால் என்னைத் தவிர என் தந்தைதான். என் தந்தையிடம் கேட்பதும் ஒன்றுதான், தலையை சுவரில் முட்டிக்கொள்வதும் ஒன்றுதான் என்றாள் கசந்த குரலில். எனக்கென்னவோ என்னுடைய 19ஆம் பிறந்த நாளை ஒட்டித்தான் ஏதோ நடந்திருக்க வேண்டும். நான் அதிகம் நேசித்த 2 பேருமே என்னை விட்டுச் சென்றது அந்த சமயத்தில்தான். ஒருவர் காரணமே சொல்லாமல் விலகிச் சென்றார். மற்றொருவர் என் தந்தை. ஒரே வீட்டில் 2 துருவமாய் வசிக்கிறோம். என் முகத்தை கூட பார்ப்பதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை. இத்தனை வருட முயற்சியில் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாகவே விளங்கிவிட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் என் தந்தை என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டார். நான் அவர் கண்முன்னே இரத்த வெள்ளத்தில் கிடந்தால் கூட அதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இருக்கப் போவதில்லை. அவளின் தந்தையின் வெறுப்பை உமிழ்ந்த கண்கள் அவளின் மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது. அவரின் எதிரி கூட அவர் கண்களில் தோன்றிய கடுமையை கண்டிருக்க மாட்டார்கள் என்பது உகந்திகாவின் நிச்சயமான எண்ணம். தன் கரத்தால் அவளது மெலிந்த தோள்களை சுற்றி வளைத்து சோர்ந்து கிடந்த அவளது தலையை அவனின் தோள் மேல் சாய்த்து கொண்டு, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றான் ஆறுதலாக. கண்ணிமைகளை படபடத்து கண்ணினோரம் துரித்துக் கொண்டிருந்த கண்ணீர் துளிகளை உள்ளே இழுத்துக்கொண்டு அவனது தோள்களிலிருந்து விலகி தன்னை சுதாரித்துக் கொண்டு, அதை விடு, அது எல்லாம் பழைய கதை. நடந்து முடிந்ததை பற்றி பேசி என்ன லாபம்? அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. இதுவும் ஒரு வகையில் என்னுடைய நலத்திற்காகத்தான் நடந்திருக்கிறது. இப்படி ஒன்று நடக்காமல் போயிருந்தால் காலம் முழுவதும் அவர்களை சார்ந்தே என் வாழ்க்கை போயிருக்கும். இப்பொழுது நான் இருப்பது போல எனக்காக நான் வாழ்ந்தே இருக்க முடியாது. அதைவிட முக்கியம், உன்னை போன்ற நண்பனை நான் இனம் கண்டிருக்கவே முடியாது. இதுவே எனக்கு போதும் என்றால் கண்களில் கண்ணீரின் பளபளப்புடன். அவளின் வார்த்தைகளின் வலியை குறைக்கும் வழி தெரியாமல் மௌனமாக தலையசைத்தான் அதியன். டங் டங். ஒவ்வொரு உலகத்திற்கும் காலம் நகரும் விதம் வேறாயிருக்கும். கடல் உலகத்தில் மறுநாள் தொடங்கியதை அறிவிப்பதற்கான கடல்மணி அந்த கடலே அதிரும்படி ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட அதியனின் முகத்தில் பெரியதாய் ஒரு புன்னகை மலர்ந்தது. படார் என்று அவளின் அருகிலிருந்து எழுந்து அவளின் முன்னே தன் கரத்தை நீட்டினான். அவனின் விரிந்த புன்னகையைக் கண்ட உகந்திகாவின் முகத்திலும் புன்முறுவல் பூத்தது. கண்களில் கேள்வியுடன் அவனது மூடிய கரங்களை பார்த்தாள். மெல்ல மெல்ல தன் கைமுஷ்டியை விரித்தான் அதியன். விரித்த அவனது உள்ளங்கையில் இருந்த தங்கச்சங்கிலியுடன் இணைந்த வைரப்பதக்கத்திலிருந்து வெளிவந்த ஒளிவெள்ளம் அந்த படகையே பிரகாசத்தில் முழுகச் செய்தது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உகந்திகா என்றான் அதியன் பாசத்துடன். அவனது வாழ்த்தில் அவளது முகம் அந்த வைரத்திற்கு போட்டியிடும் அளவிற்கு பிரகாசமானது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றால் நம்ப முடியாத குரலில். இத்தனை வருடத்தில் நான் என்றேனும் உன் பிறந்த நாளை மறந்திருக்கிறேனா என்றான் பொய்க்கோப்பத்துடன். இல்லை, அப்படி சொல்ல வரவில்லை. முத்துநகர மக்களின் பிரச்சனையின் நடுவில் நானே மறந்துவிட்டேன். உன் பரிசை பார்த்த பின்தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்றால் தன்னை விளக்கியபடி. எத்தனை பெரிய விஷயங்களில் நான் ஈடுபட்டிருந்தாலும் அதை அனைத்தையும் விட எனக்கு மிக முக்கியமானது உன் பிறந்த நாள்தான் என்றான் தீர்க்கமாக. சந்தோஷ பூரிப்புடன் அவனது கரத்திலிருந்து அந்த பதக்கத்தை வாங்கிக் கொள்வதற்காக கையை நீட்டியவள் ஆ என்ற அலறலுடன் திடீரென்று அம்பு தைத்த மான் போல சுருண்டாள்.
பழுக்க காய்ச்சிய கம்பியை கொண்டு அவளது முதுகில் துளையிட்டது போன்ற ஒரு வலி. மெல்ல மெல்ல அந்த வலி அவளின் உடல் முழுவதும் பாய்ந்தது. வாழ்வீச்சில் நிகரற்றவள் என்று பெயரெடுத்தவளுக்கு காயங்களும் வலியும் புதிது அல்ல. ஆனால் அவளாலேயே அந்த வலியை தாங்க முடியாமல் ஓவென்று கதறினாள். உகந்திகாவின் இந்த திடீர் அலறலில் திடுக்கிட்டு அயர்ந்து நின்ற அதியன் கண்ணிமைக்கும் நொடியில் சுயநினைவு வந்து புயலில் அலைக்கழிந்து கொண்டிருந்த தளர்ந்த கொடி போல இருந்தவளை தன் மார்போடு சாய்த்து கொண்டான். சாய்த்து கொண்டவனின் பார்வை அவளது முதுகின் மேல் விழ ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். அவளது முதுகில் அணிந்திருந்த ஆடை 2 இடங்களில் கிழிந்த அந்த இடங்களிலிருந்து வெண்ணிற இறக்கைகள் முளைவிட ஆரம்பித்தன. கதைக்கு அப்பால் இந்த கதையில துரோகம் பத்தி ஒரு சாப்டர் வரும். இதை நான் கற்பனையா எழுதல, என்னோட வழியில எழுதினேன். இந்த சீன் என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா துரோகங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல, நம்மவங்கன்னு நாம நினைச்சவங்க கிட்ட இருந்து வர்றது தான். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த துரோகத்தை அனுபவிச்சிருப்போம். அவங்க எல்லாருக்குமே இந்த வழி புரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.